நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மாற்று மத சகோதரர்களுக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை உறுதியாக்கிக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் அன்வர் என்று அழைக்கக்கூடிய அன்வர் பேக். நான் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி அடுத்த செலையம்படி கிராமத்தில் பிறந்து செம்புதிலே இருந்து வளர்ந்தவன். குப்பனாப்பட்டி ஸ்ரீ நாராயண் செட்டியார் உயர்நிலைப் பள்ளியிலே 1969 to 70 என்னுடைய படிப்பை முடித்தவன். அப்பொழுது பள்ளியிலே தலைமை ஆசிரியர் இருந்தவர் ஆர் ஞானவேல் அவர்கள். அப்பொழுது கணிதக்காசிரியராக இருந்தவர் நமது பஷீர் சார் அவர்கள். அப்பொழுது பிஎஸ்டி சார் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் பிடி ராமசாமி சார் இருந்தார். இளைபர்மர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் இருந்தார். தமிழ் ஆசிரியர் இருந்தார். பல ஆசிரியர்களை சந்திக்க வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. என்னுடைய திருமணத்தின் போது விஎஸ்டி சார் மட்டும் எனது திருமணத்துக்கு ஞாபகம் இருந்து அழைத்திருந்து அவர் வந்திருந்தார். மற்ற ஆசிரியர்களை சந்திப்பு வாய்ப்பு கம்மியாக இருந்தது. பஷீர் சார் அவர்களை சொல்லப்போனால் அவர் கணக்கு சார் தான் சொல்லுவோம். அவர் ஆசிரியராக மட்டுமல்ல, பள்ளிகளுக்கு பொழுது ஆசிரியராகவும் வெளியிலே விட்ட சகோதரர்களாகவும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தார். அப்படிப்பட்டவர் பஷீர் சார். இன்னும் சொல்லப்போனால் அவர் எப்படி சொல்கிறதுன்னு புரியல. குடும்பத்தில் ஒருத்தராக தான் இருந்தார். அவர் கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்யார் என்னை சந்தித்து என்னுடைய வீட்டில் என் குடும்பத்தாரோட மலையை சென்றார். அதன் பிறகு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பள்ளி மாணவர்கள் எனக்கு பிறகு படித்த மாணவர்கள் ஒரு அமைப்பு பள்ளியிலேயே மாணவ சந்திப்பு ஏற்பாடு வைத்திருந்தார்கள். அதில் நானும் சென்றிருந்தேன். அப்பொழுதுதான் விஎஸ்டி சாரையும் பார்த்தேன், ராமசாமி சாரையும் பார்த்தேன், பஷீர் சாரையும் பார்த்தேன். அதற்கு பிறகு பஷீர் சாரை பார்க்க முடியவில்லை. விஎஸ்டி சாரையும் அதற்கு பிறகு விஎஸ்டி சாரை ஒரு திருமணத்திலே பார்த்தேன். பஷீர் சாருடைய பேட்டியை நமது அன்பு நண்பர் ஜியாவுதீன் அவர்கள் கொடுத்தது மிகவும் திருப்திகரமாக இருந்தது. இப்பேற்பட்ட பஷீர் சார் அவர்களை அவருடைய பேட்டி பார்த்த பிறகு நான் உடனடியாக தொலைபேசியில் அவர்கிட்ட பேசினேன். அவரும் நான் முதலிலே ஃபோன் செய்து உடனே எடுத்து விட்டார். யார் என்று தெரிகிறதா என்று கேட்டேன். அவர் ஒரு கணம் யோசித்து அன்வர் தானே என்று கேட்டுவிட்டார். இந்த அளவுக்கு என் மேல் பாசம் பிரியம் உள்ளவர். அவரை நான் விரைவில் சென்னையில் சந்திப்பிக்கலாம் என்று இருக்கிறேன். விரைவில் போய் அவருடைய இல்லத்தில் சந்தித்து வர நான் ஏற்பாடு செய்திருக்கேன். இந்த குழுவில் உள்ள அன்பர்கள் மீண்டும் நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். நம்ம கூட படித்தவர் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்து முதலிலே ஜூம் மீட்டிங்கில் ஏற்பாடு செய்து ஜூமில் நம்ம எல்லோரும் ஒன்று பேசி பழகி அது அடுத்தபடியாக நம்ம பள்ளியிலே போய் சென்று நம்ம பள்ளியிலே சந்திக்க வேண்டும் என்பது ஆவலாக இருக்கிறது.